ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சிவசங்கர். டுடே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நம்ம சிம்பிளாக ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ண தெரிஞ்சாலே நமக்கு போதும். அதை விட பெஸ்ட்டு வேறு எதுவுமே இல்லை கண்டிப்பாக. நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ண ஃபஸ்ட்டு வந்து மினிமமாக 2 டச் இருந்தாக்கா நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹாரிசான்டலாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ண முடியும். ட்ரெண்ட் லைன் மாதிரியும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா பண்ணலாம். இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா ஹாரிசான்டலாகவும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹாரிசான்டல் லைனில் நம்ம வந்து பண்ணாங்க வரையலாம். ஓகே, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணுறது வந்து மினிமம் 2 டச் இருக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு, இப்போ தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் வந்து ஃபார்மேஷன் வந்து ஆகணும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ட்ரெண்ட் லைன் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேர்டில் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து எடுக்க போகிறோம். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்ட் இல்லைங்களா? இப்போ தேர்டு இந்த இடத்துல வந்துட்டு இந்த ட்ரெண்ட் லைனை விட்டு நம்ம வெளியே போகும்போது தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து நம்ம வந்து எடுக்க போகிறோம். அப்படி இல்லைனாக்கா ஒரு சேனல் மாதிரி ட்ரா ஆகுது அப்படின்னாக்கா நம்ம வந்து அங்கேயும் நம்ம வந்து ஒரு ரிவர்ஸ் என்ட்ரி மாதிரி நம்ம வந்து எடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, இது வந்து செகண்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு திரும்ப இங்கே வந்து டச் ஆகும்போது நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த இந்த லோ இருக்கு இல்லைங்களா? இல்லை வந்து ட்ரெண்ட் லைன் விட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து க்ளோஸ் வச்சாக்கா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிட் ஆகிடலாம். திரும்ப இது வந்து பார்த்தீங்கன்னா இது டாப் இது வரைக்கும் போகும்னு சொல்லி நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம். இப்போ இது வந்து போகுது, மேலே போயிட்டு டச் ஆகிட்டு திரும்ப வந்து கீழே வரும். அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திங்க் பண்ணி நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கணும். ஆனால் இது வந்து தேர்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே போகிறதுலாம் வந்து சான்ஸ் இருக்குது. அப்படி இல்லைனாக்கா திரும்ப இங்கே டச் பண்ணிட்டு திரும்ப கீழே வரதுக்கு சான்ஸ் இருக்குது. ஓகேங்களா? 2 தான் வந்து மேபி நடக்கும். இது திரும்ப இங்கே போயிட்டு திரும்ப இங்கே வருமானலாம் வந்து அந்த அளவுக்கு தெரியல கன்ஃபார்மா. ஒரு சேனல் மாரி, அதாவது இது வந்து பாருங்க, இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாரி இருக்கு. அதனால இது வந்து பாருங்க, இது தேர்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் ஆவறதுக்கு தான் சான்ஸ் அதிகம். அதே ஒரு சேனல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அது வந்து ரொம்ப நாளாவே வந்து பாருங்க, ஒரு சேனலுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து இது இது பாருங்க, இந்த இந்த கம்பெனி 360ன்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒண்ணு இருக்கு. இது பாருங்க, இது வந்து டோட்டலா சேனலுக்குள்ளவே தான் வந்து பாருங்க நடக்குது. கீழ வருது, திரும்ப இங்க போய் மேல போய் டச் பண்ணுது, திரும்ப கீழ வருது, திரும்ப மேல போய் டச் பண்ணுது. ஓகே. இப்பதான் வந்து பாருங்க சேனல் விட்டு வெளிய போகுது. ஓகேங்களா? மேல வந்து போயிருக்கு. இந்த மாரி சேனலுக்குள்ளயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் ஆகும். ஓகேங்களா? ஆ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இதில வந்து எப்படி எப்படிலாம் நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இங்க மேல வந்து ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு வந்து கிளியரா தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா? பிரைஸ் வந்து இங்க இங்க மேல தான் போக போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வேற ஏதாவது ட்ரெண்ட் லைன் வந்து இதில ட்ரா பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். நீங்க பாருங்க, இந்த மாரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா வருது. இது வந்து வீக்லி கேண்டில் இது வந்து. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த 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 ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ணாங்க, பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அ ஏறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இது வந்து பாருங்க, இந்த இந்த ரேஞ்ச் அதாவது 120 அந்த ரேஞ்சில போயிட்டு டச் பண்ணதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்ப இந்த இந்த 120 இந்த ரேஞ்ச டச் பண்ணிட்டு, அதுக்கடுத்து அந்த இடத்துக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் ஆயிட்டு, அதுக்கடுத்து இங்க இங்க இந்த இடத்துல வந்து பிரேக் பண்ணுச்சுன்னு வச்சுக்கங்களேன் பிரைஸு. இந்த இந்த 120 இந்த ரேஞ்சில வந்து பிரேக் பண்ணுச்சுனாக்கா, அது வந்து பண்ணாக்கா இன்னும் அ நல்லா மூவ் ஆவதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, அது இந்த
இந்த ட்ரையாங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல ஒரு ட்ரையாங்கிள். ஆக்சுவலா இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸா வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட் ஆனாக்கா, அது ஆல்மோஸ்ட் டபுளா போறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கு. இப்போ 120ல இது வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 240 அந்த ரேஞ்சில வந்து போறதுக்கு வந்து சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படி இல்லன்னா 240 இல்லனா கூட இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னா, போறதுக்கு சான்ஸ் இருக்கு. இந்த ஹை வந்து பார்த்தீங்கன்னாக்கா, 190 அந்த ரேஞ்ச் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் ரொம்ப அதிகம். அதாவது இங்க ஃபுல்லா கேண்டல்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆயிட்டு, இந்த 120 அந்த ரேஞ்சில வந்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிட்டு, அதுக்கு அடுத்து பிரேக் அவுட் ஆனாக்கா, இந்த 190 அந்த ரேஞ்ச் போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வந்து அதையும் நம்ம வந்து பார்க்கணும். அப்படி இல்ல நம்ம ரிஸ்க் வேணாம் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணோம்னாக்க, இந்த 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 ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆகும்போது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் ஆயிடலாம். ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது பிரேக் பண்ண உடனே அப்படியே மேல போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம்னாக்கா, அந்த மாரி வந்து போகாது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபேக்கா நடக்கும். அந்த மாரிலாம் வந்து நடக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அடிக்க பார்க்கும். நம்மள வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஸ்டாப் லாஸ் அடிக்க விட்டு நம்மள வந்து வெளிய வர மாரி வந்து பார்க்கும். அதாவது நம்மள வந்து இந்த இன்ஸ்டிடியூஷன் அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து எக்ஸிட் ஆக வச்சுருவாங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ வந்து பாருங்க, இப்போ இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட்டு இதில வந்து ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து இந்த மாரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருப்போம். ஆக்சுவலா இப்படி தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரா பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு, இது வந்து செகண்ட் டச், இது வந்து தேர்ட் டச். இங்க வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் வந்து குடுத்துருக்கு. அதாவது ஆல்மோஸ்ட் வந்து 100லேருந்து ஒரு 105 வரைக்கும் போயிருக்கும். ₹5 வந்து இங்க வந்து இன்கிரீஸ் ஆயிட்டு, அகைன் வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து டவுன் ஆயிட்டு இருக்கு. இப்ப இந்த இடத்துல ஸ்டாப் லாஸா நீங்க வந்து இங்க தான் வச்சிருப்பீங்க. அப்படி இல்ல இங்க வச்சிருந்தா கூட 2மே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் லாஸ் தான் ஹிட்டு. நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்போ இந்த கேண்டில் ஃபார்ம் ஆனோனே நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருப்போம். இந்த மாரி வந்து ஆ ட்ரா பண்ணியிருப்போம். ஓகேங்களா? மவுஸ் பேடு சரியில்ல. அதனால சரி ஓகே. ம். ஓகே. இப்போ இந்த 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 ஐ இப்போ வந்து பார்த்தீங்கன்னாங்க சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்க வந்து நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம். இது சரியா வந்து பார்த்தீங்கன்னா, இது லேப்டாப்ல வந்து மவுஸ் பேட் கொஞ்சம் சரியில்ல. சரியாவே வரமாட்டேங்குது. சம்டைம் நல்லா ஒர்க் ஆகுது. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த ஐ பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலா 73.50 அந்த ரேஞ்ச் பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுத்துக்கலாம். என்ட்ரி எடுத்துட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா, ஐ வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் ஒரு ₹5 வந்து இன்கிரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, திரும்ப இது பிரைஸ் வந்து கம்மியாயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்ப திரும்ப பிரைஸ் வந்து 69 அந்த ரேஞ்ச் வந்து வந்துட்டு இருக்கு. நம்ம என்ட்ரி எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 73.50 அது ஹை வந்து ₹5 போயிருக்கு. திரும்ப வந்து கீழயே வந்து பண்ணாங்க 68 அந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து வந்துட்டு ஆ அ பிரைஸ் வந்து லோ ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீக்லில வந்து பார்த்தீங்கன்னா, இது நம்ம வந்து இங்க ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம இங்கேயே வந்து போய் எக்ஸிட் ஆயிட்டு இருக்கோம். ஸ்டாப் லாஸ் நம்மள வந்து இங்கேயே வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கும். மேபி இந்த லோல நம்ம ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாக்கா, நம்ம வந்து மேபி நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிருக்காது. பட் இது என்ன ஆயிருக்குனாக்கா, இந்த வீக்லி இது இந்த கேன்ல இருக்குல்ல, இந்த கிரீன் கேன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பி அ பிரேக் ஆயிருக்கு ஆக்சுவலா. அப்போ நம்ம வந்து என்ன திங்க் பண்ணுவோம்னாக்கா, இங்க பாருங்க. இப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதுக்கடுத்து இந்த கேன்ல வந்து பாருங்க பிரேக் ஆயிருக்கு. அப்போ நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னாக்கா, ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோல நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம்னு சொல்லி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வச்சிருப்போம். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு, அதுக்கடுத்து பிரைஸ் வந்து நல்லா இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா. இது வந்து இந்த மாரிலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ஆகும். ஓகேங்களா. அத வந்து நம்ம வந்து உஷாரா நம்ம வந்து பார்க்கணும். நம்ம உள்ள இருந்து நம்ம வந்து லாஸ் ஆகாம நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது. அது நம்ம ட்ரெண்ட் பண்ணத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நெறைய ஃபேக்கா நடக்கும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப உஷாரா தான் நம்ம வந்து பண்ணணும். ஆ சப்போஸ் ஃபேக்கு இது ஒண்ணும் ஒர்க் அவுட் ஆகலன்னு தெரிஞ்சாக்கா, அடுத்த செகண்ட் நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டு வந்தோம்னா, அது வந்து நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணதெல்லாம் எந்த யூஸும் இல்ல. அது நடக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் இல்ல
1 இயர் கழிச்சு வந்து திரும்ப பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆயிட்டு போலாம். இப்போ நம்ம அதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, மணி வந்து நம்ம வேஸ்ட்டாவே நம்ம வந்து அ அ ஸ்டாக் வந்து நம்ம வந்து பை பண்ணி வச்சுட்டு நம்ம அந்த மணி வந்து அப்படியே சும்மாவே இருக்கும். ஓகேங்களா? அதனால எந்த விதமான யூஸும் இல்ல. அந்த மாரி நம்ம வந்து பார்க்கணும். இந்த ட்ரெண்ட் லைன பிரேக் பண்ண உடனே பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்பவே நல்லாருக்கும். ஓகேங்களா? ஆ இந்த ட்ரெண்ட் லைன் இந்த இந்த ட்ரெண்ட் லைன் அ அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு வேல்யூ வந்து கண்டிப்பா இருக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ இங்கேயே கூட எடுத்துங்க. இப்போ இந்த இடத்துலயே வந்து பிரேக் பண்ணாவே எப்படி பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு பாருங்க. இப்போ இதே ஒரு ட்ரெண்ட் லைனா வந்து வச்சுக்கலாம். இத பிரேக் பண்ணோனே எப்படி பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, மூவ்மெண்ட் வந்து எப்படி குடுத்துருக்குன்னு சொல்லிட்டு பாருங்க. அதே மாரி தான் இத வந்து பிரேக் பண்ணாலும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். ஓகேங்களா? இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி வந்து போடால் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லிட்டு, இது பாருங்க. இது நான் இப்போ ஒன் டே கேன்ல வந்து நான் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். இது வந்து இந்த இந்த ஐய வச்சுக்கலாம். 86.50 86.45, 50 ஆர் சம்திங். அத பிரேக் பண்ணாக்கா நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து மேல போறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து இது இன்ட்ராடேலயே நம்ம வந்து கவர் பண்ணோம் அப்டின்னாக்கா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? இன்ட்ராடேல நம்ம வந்து இது பிரேக் பண்ண உடனே அடுத்த செகண்டே வேகமா ஏறுமான்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அது ஒரு சிலது தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு டைமே தராம பட்டு பட்டுன்னு சொல்லிட்டு அப்பர் சைடு வரைக்கும் வந்து போகும். ஆம், அந்த மாரி ஏதாவது ஒரு 100ல 1 ஆர் 2 தான் மாரி வந்து நடக்கும். மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ பிரேக் பண்ணிட்டு அப்படியே ஸ்லோவா நடந்துட்டு அதுக்கு மேல தான் வந்து அ ஏறி போகும். அதுக்கு வந்து நமக்கு ஒரு டைம் வந்து தரணும். ஓகேங்களா? நம்ம இன்ட்ராடேலயே பண்ணது கொஞ்சம் இதுல வந்து கஷ்டம் தான். ஆ இப்போ நமக்கு இது வந்து ஒரு மினிமம் 2 டேஸ்லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு 2 டேஸ் டூ ஒரு 15 டேஸ் இல்ல ஒரு 1 மந்த் ஓகேங்களா? அந்த மாரி நம்ம வந்து டைம் தரணும். அப்பதான் வந்து பாருங்க அது வந்து ஒரு ஒரு 20% நம்ம ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கவர் பண்ண முடியும். மினிமம் 10 டூ மேக்ஸிமம் 20% நம்ம வந்து கவர் பண்ணலாம். ஓகேங்களா. சம்டைம் 20% வந்து பார்த்தீங்கன்னா, வித்தின் டேலயே கூட கிடைக்க வந்து சான்ஸ் இருக்கு. இது பிரேக் பண்ணது என்ன அப்டின்னாக்கா, அடுத்த செகண்டே அது வந்து அப்பர் சைடு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சான்ஸ் இருக்கு. அந்த அளவுக்கான வேல்யூ வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இருக்கு. ஓகேங்களா. அத நம்ம வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ சரி ஓகே. இப்போ நம்ம இத வந்து வேற எப்படி நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஹாரிசான்டலா நம்ம வந்து ட்ரா பண்ணாலும், அதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேல்யூ வந்து இருக்கு. அதாவது எக்ஸாம்பிள் இங்க பிரைஸ் வந்து 200 ஆகியிருக்கு அப்படின்னாங்க, இங்கேயும் பிரைஸ் 200 ஆகியிருக்கு. அந்த மாரி அ டபுள் டாப் மாரி வந்துட்டு, அதுக்கடுத்து அந்த பிரைஸ் திரும்ப தேர்ட் டைம் வந்து அதே இடத்துல வந்து 200 வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா, அதுக்கும் இதே சேம் வேல்யூ வந்து இருக்கு. ஓகேங்களா. அத பிரேக் பண்ணாலும் நல்லா பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து கண்டிப்பா தரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வந்து இந்த நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மாரி நம்ம வந்து டிரா பண்ணலாம். இப்போ இந்த லோல இருந்து பாருங்க இந்த மாரி. இந்த அப்பர் இதுலயும் வந்து பாருங்க நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணலாம். ஓகேங்களா. இந்த மாரியும் நம்ம வந்து டிரா பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இதுவுமே நல்ல ஒரு ட்ரெண்ட் லைன் தான். இந்த மாரி பிரேக் ஆயிட்டு போகுதுன்னாக்கா, அது வந்து இன்னும் ரொம்ப நல்லாருக்கும் அந்த ட்ரெண்ட் லைன். ஓகேங்களா. அது வேல்யூ வந்து இன்னும் அதிகம். இந்த மாரி இப்ப ட்ரெண்ட் லைன் பிரேக் ஆகுதுன்னாக்கா, இது பிரேக் ஆயிட்டு போகுதுன்னாக்கா, அதோட மூவ்மெண்ட் ரொம்ப ஆ ஃபாஸ்ட்டா இருக்கும். ஓகேங்களா. இப்ப நம்ம இந்த மாரியும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து டிரா பண்ணலாம். ஓகே. சரி நெக்ஸ்ட் வேற ஏதாவது ஸ்டாக் வந்து பார்க்கலாம். இப்போ இத பொறுத்தவரை இந்த போடால் கெமிக்கல் அத பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த 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 ட்ரெண்ட் லைன் வந்து பிரேக் பண்ணுச்சுனாங்க, இந்த 86.50 சம்திங் பிரேக் பண்ணுச்சுனாங்க, இது வந்து இந்த 120 அந்த ரேஞ்சில வந்து போகலாம். இது 120 அந்த ரேஞ்சில போயிட்டு, டச் பண்ணிட்டு, திரும்ப இது வந்து இது கீழ வரதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி இல்லங்க டச் பண்ணிட்டு, இங்கேயே கொஞ்சம் கன்சாலிடேட் ஆயிட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இந்த இந்த 120 பிரேக் பண்ணிட்டு மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா. அப்படியும் இல்லன்னா, இது வயலன்ட்டா மூவ் ஆயிட்டு பிரேக் பண்ணிட்டு போறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சான்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா. இது 3ல வந்து பாருங்க, அ எது வேணாலும் பாசிபிள் தான். ஓகேங்களா. நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இது சப்போஸ் இந்த இடத்துல நம்ம என்ட்ரி இத வந்து எடுக்காம விட்டோம் அப்படின்னாக்கா, நம்ம இங்கேயும் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இந்த 120 அந்த ரேஞ்சில வந்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரைஸ் வந்து கன்சாலிடேட் ஆயிட்டு, கொஞ்ச நேரம் அதுக்கடுத்து பிரேக் பண்ணுது அப்படின்னாக்கா, நம்ம வந்து இந்த லேட்டஸ்ட்டா ஸ்விங் லோ வந்து ஸ்டாப் லாஸா நம்ம செட் பண்ணிட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து என்ட்ரி வந்து எடுக்கலாம்.
ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிஎன்பி கிளீசஸ்ல ஒரு ஸ்டாக் வந்து இருக்கு. இத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா. இது ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து அது பிரேக் பண்ண உடனே அப்படியே ஆகி போயிடும். அந்த மாதிரிலாம் நம்ம வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கேயே பாருங்க. இது வந்து எந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு பாருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட்டு நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாதிரி தான் நம்ம வந்து ட்ரா பண்ணியிருப்போம். ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு டச், இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வரும்போது இந்த இந்த ஐல மேபி நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். ஓகே. இங்க இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய வந்திருக்கு. அதனால இந்த இந்த ஐய வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். 69 ஓகேங்களா. 69ல நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம். இது 69லேருந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ₹4 அந்த மாரி வந்து பிரைஸ் வந்து ஏறிருக்கு. 4 to ₹5 பிரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆயிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, கம்மியாயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம இந்த இடத்த பிரேக் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டாப் லாஸா வந்து பாருங்க இந்த 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 அ ரெட் கேண்டில் இருக்கு இல்லையா? அதனோட லோ வைக்கலாம். அப்படி இல்லைனா இந்த 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 லோ வைக்கலாம். ஓகேங்களா. இது 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 எல்லாத்தையோட லோவையும் நம்ம வந்து செட் பண்ணலாம். 57 செட் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா 59 அது நம்மளோட கன்வீனியன்ஸ்க்கு ஏத்த மாரி. ஓகேங்களா. அது நமக்கு அ அது ஒருத்தரோட இது. அந்த மாரி நம்ம வந்து செட் பண்ணலாம். ஓகேங்களா. செட் பண்ணியிருந்தாக்கா, அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சப்போஸ் நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. அதுக்கடுத்து இந்த 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 லோவ வச்சிருந்தாலும், அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிட்டு இருக்கு. இப்போ பிரைஸ் வந்து ஹிட் ஆயிட்டு, அதுக்கடுத்து பாருங்க பிரைஸ் வந்து அ ஏறி போகுது. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரெண்ட் லைன் இந்த மாரி வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம இங்க வந்து ட்ரா பண்ணியிருந்தோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பாருங்க இந்த மாரி சேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகேங்களா. இப்போ நெக்ஸ்ட் நம்ம இந்த மாரி ட்ரா பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அதாவது இந்த இந்த ரெட் கேண்டலுக்கு ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரெட் கேண்டில் ட்ரா பண்ணியப்போ, இப்போ இந்த இந்த கிரீன் கேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆயிருக்கு. இப்போ இந்த இந்த ஐ பிரேக் பண்ணாக்கா நம்ம வந்து என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கலாம் நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்த்துருப்போம். பட் ஆனா அது வந்து பிரேக் பண்ணவே இல்ல. அகைன் இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெட் கேண்டில் மாரி வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அப்போ நம்ம வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா. இப்போ இந்த மாரி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இது கிளீனா வந்து பார்த்தீங்கன்னாக்கா டச் ஆகுது. இந்த இந்த ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, இது ஃபர்ஸ்ட் டச்சு, இது செகண்டு, தேர்டு ரொம்ப கிளீனா வந்து பார்த்தீங்கன்னா டச் ஆயிருக்கு. அகைன் வந்து இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெண்ட் லைன் வந்து டச் ஆயிருக்கு. ஓகேங்களா. ரொம்ப கிளியரா வந்து டச் ஆயிருக்கு. ஓகேங்களா. அங்க இந்த இந்த ஐ இருக்கு இல்லைங்களா? இந்த ஒரு சின்ன ஒரு கிரீன் கேண்டில் இருக்கு பாருங்க. இந்த ஐ வந்து பார்த்தீங்கன்னா 64.50 சம்திங். அத பிரேக் பண்ணோனே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி எடுத்தோம்னாக்கா, இது 71 வரைக்கும் ஆல்மோஸ்ட் ₹7 போயிருக்கு. 7 ₹7ங்கிறது 20% வந்து பார்த்தீங்கன்னாங்க, இதுலயே வந்து பாருங்க மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. வெறும் 3 வீக்ஸ் டைம் வந்து எடுத்திருக்கு. இந்த 3 வீக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 20% மூவ்மெண்ட் வந்து குடுத்துருக்கு. ஓகேங்களா. சப்போஸ் இல்ல இது நல்லா ஏறும் அப்படின்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணியிருந்தோம்னாக்கா, அது அடுத்து பாருங்க. அடுத்து ஒரு ஒரு 4 வீக்ஸ் என்ன ஆயிருக்குனாங்க, நம்ம வாங்குன பிரைஸ் விட கம்மியாவே வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. லோ வந்து பார்த்தீங்கன்னா 62 சம்திங் ஏதோ வந்திருக்கு. நம்ம என்ட்ரி எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா 64.50 பட் அது 61க்கே வந்து பார்த்தீங்கன்னா பிரைஸ் வந்து கம்மியா வந்துட்டு 61.50 அந்த மாரி. ஓகேங்களா. இப்ப நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து இந்த இத வச்சிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்காது. அப்படி இல்ல இந்த இந்த லோ வச்சிருந்தாலும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கு. இது எல்லாமே ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ். இப்ப 64ன்னும்போது 55ன்னும்போது பட் 10 ரூபீஸ்ங்கிறது ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 20% அது மாரி வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் வருது. இது ரொம்ப பெரிய ஸ்டாப் லாஸ். ஓகேங்களா. நம்ம அதையும் நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா. மேபி நம்ம வந்து இங்க எக்ஸிட் ஆயிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம வந்து ட்ரையல் பண்ணிட்டே போயிட்டு, சப்போஸ் நம்ம எங்கேயா நம்ம வந்து எக்ஸிட் ஆயிட்டு இருக்கலாம். ஓகேங்களா. அதுக்கு அடுத்து பாருங்க. இது வந்து இந்த இடத்துல ஓரளவுக்கு கம்மியாயிட்டு, அதுக்கு அடுத்து பாருங்க. அதுக்கடுத்து பிரைஸ் ரொம்ப பயங்கரமா மூவ்மெண்ட் வந்து குடுத்துருக்கு. ஓகேங்களா. இப்ப இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம நெக்ஸ்ட் இந்த மாரி நம்ம வந்து சேஞ்சஸ் வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா. இந்த மாரி சேஞ்சஸ் பண்ணிட்டு, இந்த இடத்த வந்து பாத்தீங்கன்னா, டே கேண்டில் ஏதாவது சம்திங் கேண்டில் வந்து அந்த ஃபார்மேஷன் மேபி அ நடந்துக்கலாம். இப்ப நான் டே கேண்டில் வைக்கிறேன். ஓகே. இது வந்து கேப் அப் ஆயிட்டு இருக்கு. ஓகேங்களா. இந்த கேண்டில் இது வந்து நெக்ஸ்ட் வந்து கேப் அப் ஆயிட்டு ஓப்பன் ஆயிட்டு இருக்கு. இது வந்து டே கேண்டில் வச்சாலும் நமக்கு என்ட்ரி வந்து நம்மளால எடுத்துக்க முடியாது. ஓகேங்களா. ஏன்னா அது ஓப்பனிங்லேயே வந்து பண்ணாங்க கேப் அப் ஆயிருக்கு. அதனால இது எதுவும் பண்ண முடியாது. இப்ப இது உங்களுக்கு ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா. ட்ரெண்ட் லைன் இப்படிலாம் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே.
நெக்ஸ்ட் இதில வேற ஏதாவது ட்ரெண்ட் லைன் வந்து ட்ரா பண்ண முடியுதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்க, இங்க பாருங்க. இங்க ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரா பண்ணலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் டச், இது வந்து செகண்டு. இங்க இந்த இடத்துல வந்து பாருங்க. இங்க வந்து அது அப்படியே மூவ்மெண்ட் ஆயிருக்கு. மேபி இந்த இந்த ஹைல தான் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கணும். ஓகேங்களா? என்ட்ரி எடுத்தாலும் வந்து பார்த்தாங்க, ஓரளவுக்கு மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. ஓகேங்களா? நம்ம கொஞ்சம் பொறுமையா அ அ அ கொஞ்சம் பேஷன்ஸா நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணியிருந்தாக்கா, மேபி நம்ம வந்து இது நல்லாவே ரிட்டர்ன் வந்து குடுத்துருக்கு. ஸ்டாப் லாஸ்லாம் ஹிட் ஆகல. சப்போஸ் 29ல நம்ம என்ட்ரி எடுத்திருந்தாலும் 35 வரைக்கும் போயிருக்கு. ஆல்மோஸ்ட் 20% வந்து பார்த்தா பிரைஸ் வந்து மூவ்மெண்ட் குடுத்துருக்கு. ஓகேங்களா? நம்ம ட்ரெண்ட் லைன் வந்து பார்த்தா நெறைய நம்ம டிரா பண்ணி நம்ம வந்து பார்க்கணும். ஓகேங்களா? அப்பதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த மாரி நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு இதுக்கு வச்சு நம்ம வந்து டிரா பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கும் வச்சு நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்றோம். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ளயே கூட நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் வந்து டிரா பண்ணலாம். இதெல்லாம் வந்து டே கேண்டில்ல வச்சுட்டு இதுக்குள்ளயே நம்ம வந்து ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிட்டு, அதுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, என்ட்ரி வந்து எடுக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து ஒன் டைம் என்ட்ரி கழிச்சுட்டா அது கிடைக்காது அந்த மாரிலாம் எதுவுமே இல்ல. இப்ப இந்த மாரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒன் டேல ரொம்ப நல்லாருக்கும். ஓகேங்களா? நம்ம வீக்லில பார்த்து ஒரு மாரி இருக்கு. இது வந்து டே கேண்டில்ல பார்த்தோம்னாக்கா ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகேங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண உடனே எப்படி பிரைஸ் மூவ்மெண்ட்லாம் ஆகுதுன்னு பாருங்க. ஆ ஒரு சில டைம் தான் ஃபேக்கா நடக்கும். மோஸ்ட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா நடக்கும். ஓகேங்களா? நம்ம ட்ரெண்ட் லைன் டிரா பண்ண தெரிஞ்சாவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா நம்ம வந்து ஆ மணி வந்து கண்டிப்பா ஏர்ன் பண்ணலாம். இப்போ லேட்டஸ்ட்டா கூட வந்து பாருங்க, இது எஸ்பிஐ ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைன் தான். அதுவே பாருங்க ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருச்சு. ஓகேங்களா? லேட்டஸ்ட்டா. இப்போ லாஸ்ட் வீக்ல ஓகேங்களா? பாருங்க. இப்போ ஒரு சின்ன ஒரு ட்ரெண்ட் லைனு. ஆ ஆக்சுவலா இந்த 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 இயர்ல தான் ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஆக்சுவலா இது 1 இயரா இது வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? இது பாருங்க, இது வந்து ஃபர்ஸ்ட் டச்சு, இது வந்து செகண்டு, இது தேர்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல கொஞ்சம் இந்த ஒரு ரெட் கேன்ல வந்து பாருங்க ஃபார்மேஷன் ஆயிருக்கு. அதுக்கடுத்து இத பிரேக் பண்ண உடனே பாருங்க, பிரைஸ் வந்து எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் குடுத்துருக்குன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது பிரேக் அவுட் குடுத்தது வந்து 620. 620லேருந்து ₹40 வந்து பாருங்க இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கூட நம்ம வந்து இந்த ஹீரோ மோட்டோ கூட வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து அதாவது ஒரு ட்ரையாங்கிள் மாரி வந்து பார்த்தாங்க ஃபார்மேஷன் ஆச்சு. அது வீக்லில. இது ரொம்ப நல்ல ஒரு என்ட்ரி. ஓகேங்களா? இது வந்து பாருங்க, ஆல்மோஸ்ட் வந்து பாருங்க ஒரு 2017ல இருந்து ஆல்மோஸ்ட் ஒரு 6 டூ 7 இயர்ஸ் வந்து ஃபார்மேஷன் ஆயிருக்கு. ஓகேங்களா? வீக்லி கேண்டில் இது. இப்ப இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு பிரைஸ் மூவ்மெண்ட் தருதுன்னு சொல்லிட்டு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டச்சு, இது வந்து செகண்டு, இது வந்து தேர்டு. ஓகேங்களா? இப்போ இது பிரேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்க, பிரைஸ் எந்த அளவுக்கு மூவ்மெண்ட். இது ஹை வந்து பாருங்க 32 3290 ஓகேங்களா? 3290 அந்த மாரி தான். இது பிரைஸ் இப்போ 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 வந்து பாருங்க எவ்வளோ போயிருக்குன்னு சொல்லிட்டு 4067 வந்து போயிருக்கு. ஓகேங்களா? அந்த மாரி நம்ம வந்து நம்ம ரெகுலரா இத ஃபாலோ பண்ணி நம்ம வந்து பண்ணிட்டே இருந்தோம்னாக்கா, நமக்கு இதுல ஒரு நல்ல என்ட்ரி எல்லாம் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நெறைய ஃபேக்கான நமக்கு வந்து நடக்குது அப்படின்னாலும், ஒரு சில என்ட்ரி ஏதாவது இப்போ 10ல வந்து பண்ணாக்கா ஒரு ஒரு ஆ 7 ஃபேக்கா நடக்குதுன்னா கூட நம்ம 3 என்ட்ரி நம்ம கரெக்ட்டா நமக்கு கிடைச்சா கூட போதும். ஒரே ஒரு என்ட்ரி கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மணி டபுள் ஆவறதுக்கு நமக்கு வந்து சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? வித்தின் 1 மந்த்லயே கூட வந்து பார்த்தீங்கன்னா, பிரைஸ் வந்து டபுள் ஆகும். அந்த மாரி எல்லாம் கூட சம்டைம் என்ட்ரி வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஆ ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ட்ரெண்ட் லைன் வந்து இந்த மாரி தான் ட்ரா பண்ணணும். டவுட் எதா இருந்தாக்கா நீங்க கமெண்ட்ல கேளுங்க. ஓகேங்களா? வேற ஏதாவது நான் கூட நீங்க கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். நம்ம இத பத்தி டீட்டெயிலா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து இதோடவே முடியல. இன்னும் இதில டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியது நெறைய இருக்கு. நம்ம வந்து வேற ஏதோ ஒரு வீடியோல நம்ம வந்து இன்னும் நம்ம டீப்பா இத பத்தி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.